ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் RVG. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்கலாம். அதாவது நம்ம சேனலில் வந்து ரெசிபி அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கேக் அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம ரெசிபிஸை நம்ம அப்லோட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ அளவு வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 80% மட்டும் நம்மளுக்கு வெந்தால் மட்டும் போதும். மீதி 20% வந்து நம்மளுக்கு தம்மில் வந்து நம்மளுக்கு வேகும். ஒரு 70 to 80% அளவு மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கரெக்டாக 6லேருந்து 7 விசில் விடுங்க. இப்போ வந்து மட்டன் வந்து ரெடியாக இருக்கட்டும். அந்த டயத்தில் வந்து நம்ம பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான பேனில் வந்து ஒரு 100 ml அளவு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கருவி விட்டுறாதீங்க. கோல்டன் ப்ரௌனில் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம கோல்டன் ப்ரௌனில் வந்து நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 7லேருந்து 8 வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணாத கொரகொரப்பாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனுக்கு யூஸ் பண்ண தண்ணி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம மட்டனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டனால சும்மா வெல்ல கம்மியாகவே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பச்சை வாடை வந்து போயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். அதனால் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், மீடியமான பழம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பொருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகா பொடி, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கப்புறம் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அடைச்ச பவுட்ரு. நம்மளோட பிரியாணிக்கான மேஜிக்கலான மசாலா வந்து இந்த மசாலா தான். இதோட மசாலாவோட வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதிலே போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து ஒரு லென்த்தாக இருக்கும். அதனால தான் நான் அந்த தனியாக வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு கலர் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலா மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml தயிரெல்லாம் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவு. இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes அளவு வந்து நம்ம நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். இப்போ வந்து நம்ம மல்லியும் புதினாவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவு வந்து சீரக சம்பா அரிசி வந்து நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து 1/2 கிலோ சீரக சம்பா நான் வந்து 2 கப்பு எடுத்திருந்தேன். 2 கப்புக்கு அப்படின்றப்ப நான் 3 கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து 3 கப்பில் வந்து நான் மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ண தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து இன்னமும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அந்த மட்டன் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம பிரியாணிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நல்லா ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணாதீங்க. அந்த அரிசியில் ஒரு டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு மாறிடும். இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா அதை நம்ம லைட்டாக கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். இப்போ
இப்போ பாருங்கள் நல்லா கதகதன்னு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுலாம். அரிசியும் தண்ணியும் ஓரளவு ஈக்குவலாகவே நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வந்து போட்டுக்கலாம். கீழே ஒரு தோசை சட்டியை வச்சு சிம்மில் வச்சு அந்த மாதிரி கூட போடுங்க, இல்லாட்டி அப்படியே ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும், அப்படி தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து வீடையும் மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாசமான ஒரு பிரியாணி வந்து, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அட்டகாசமான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிற வீட்டில் பார்த்தோம். இதை அப்படியே செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.